மாடி ஏறி இறங்க வச்சுட்டாங்களா, வாய்ஸே வரமாட்டேங்குது. சுஜாமா எப்படி இருக்கீங்க? நோம்பு ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட்டாச்சா? 4 மணிக்கே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனிமேல் 7 மணிக்கு நைட்டு சாப்பிட்ணும். வியாழக்கிழமை தானது, சாய்பாபா வரதெல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்றைக்கி நான்வெஜ். அச்சோ, உதட்டில் இடிச்சிச்சு என் பிள்ளைக்கு. காலையிலேருந்து இடிச்சிக்கிட்டே இருக்கேன் காலில் உதட்டுலலாம். நல்லா இருக்கேன் சுஜாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அச்சோ, வெயில் கொளுத்துது தன்னால். ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் தூறல் விழுந்து சாரல் விழுந்துட்டு இருந்துச்சு. நோன்பு வச்சதே தெரியல. சுப்பிரமணி வாய்ஸு வாடகைக்கு வாங்கிக்கலாம். எப்பா, எப்படி வாங்கிறது? எனக்கு பதிலாக நீங்கள் வந்து வாய்ஸ் கொடுங்க வாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் நல்லதாக இருக்கும். சுஜாமா, எஸ் சாப்பிட்டேன். கோதுமை தோசை வித் ஆனியன் சட்னி. சூப்பர் 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 சுஜாமா. ஆனியம் எண்ணெயில் வதக்கி வத்தல் புளி வச்சு அரைச்சி சாப்பிட்ணுமா? அதுதானே ஆனியன் சட்னினா? சுப்பிரமணி, நான் தரேன் என்னது வாய்ஸா? ரொம்ப நன்றி 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 நன்றி. பூனை பாருங்கள், பரண்டி 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 என் கையெல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கு. அப்பா பாருங்க, உழைச்சி உழைச்சி ஓடா போயிடுச்சு கை பூரா. அதில் இது வேற பரண்டி வச்சுருக்கு. இங்கே பரண்டி வச்சுருக்காங்க, பரண்டி வச்சுருக்கேன்தா. இங்கே கீதி வச்சுருக்கு குட்டி பூனையெல்லாம். தெரியுதா? கோதுமை தோசையும் ஆனியன் சட்னியும் நல்லாயிருக்கும். சுப்பிரமணியன் ப்ரோ, என்ன சாப்பிட்டீங்க? வாய்ஸ் கேட்குதா இல்லையா? ரொம்ப டல்லாக இருக்கா? இவங்க தூங்கிட்டாங்க பாருங்க. பூனைகள்லாம் தன்னை ராஜா மாதிரி நடத்தணும்னு நினைப்பாங்க, குழந்தைகள் மாதிரி. இப்போ டாக் எல்லாம் வந்து மற்றவங்களுக்கு அடிபணிஞ்சு, இப்போ நம்மளை வளர்த்தவங்க சொன்னபடி கேட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு கீழ்ப்பணிஞ்சு நடக்கும். ஆனால் பூனைகள் வந்து அதை வந்து நம்ம தாங்கணும்னு நினைக்கும். ஜஸ்ட் இல்லை, பச்சையாக வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், உப்பு எல்லாம் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளித்து அரைச்சதை கொட்டி ஒரு பெரட்டி சாப்பிட வேண்டியது தான். சூப்பர், ரொம்ப சிம்பிளாக இருக்கே வேலை. பச்சை வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், உப்பு. அப்போ தக்காளி சட்னின்னா தக்காளி நிறையா போடுறதுக்கு பேர் தக்காளி சட்னி, வெங்காயம் நிறையா போடுறதுக்கு பேர் வெங்காய சட்னி. ஓகே ஓகே. பச்சை வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், உப்பு எல்லாம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு அதை அரைச்சதை கொட்டி ஒரு பெரட்டி சாப்பிட வேண்டியது தான். சூப்பர் சூப்பர், சொல்லும் போதே சூப்பராக இருக்கே. சுப்பிரமணியன், வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைச்சி மிளகாத்தூள் போட்டு கொதிக்க வைக்கணும். நான் வந்து சாப்பாடு உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன். ஓகே ஓகே. சுஜாமா, வணக்கம் அன்பு, வணக்கம். புக்கே கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் ஸ்டைல் என்னது? வெங்காயம் தக்காளியை சேர்த்து அரைச்சிட்டு மிளகாத்தூள் போட்டு கொதிக்க வச்சிடணும். இது ஒரு மெத்தடு. ஓகே ஓகே. சுப்பிரமணியம் வணக்கம் சொல்கிறாங்க சுஜாமா. எஸ், எமர்ஜென்சி சட்னி சூப்பராக இருக்கும்ல. வெங்காயம்லாம் பச்சையாக சாப்பிட்டா நல்லதான். அதுக்கு இப்படி அரைச்சி கூட சாப்பிட்றலாம் இல்லையா?